சிவ சிவ அன்பே சிவம் அறக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அன்பர்களுக்கும் இனிய வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் சோமசுந்தர ஐயா அவர்களுக்கு ஐயா தலைப்பு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். டாபிக் சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. வணக்கம், வாழ்க வளமுடன். சிவ சிவ அன்பே சிவம். இந்த இணைய வழி நிகழ்வின் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தலைப்பு யார் பிராமணன் என்பது. இங்கே நாம் குறிப்பிடுகின்ற பிராமணன் என்ற சொல் வர்ணாசிரம தர்மத்தை சார்ந்தது அல்ல. ஏனென்று சொன்னால், பிறப்பின் அடிப்படையிலே ஜாதிகளை வகுத்தார்கள் ஒரு காலகட்டத்தில். அதிலே மேலென்றும் கீழென்றும் கணித்தார்கள். ஆனால் அது உண்மையிலேயே ஒருவருடைய வாழ்வியல் முறைகளை வெளிப்படுத்துவதுதான் அந்த 4 வர்ணாசிரம தர்மங்கள் என்று சொல்லக்கூடிய 4 வகை: பிராமண, சத்திரிய, வைசிய, சூத்ர என்று சொல்லக்கூடியது. இந்த 4 வகைகளிலே குறிப்பிடக்கூடிய சொல்தான் அந்த பிராமணன் என்பது. ஆசிரியராக இருந்து, குருவாக இருந்து வழிநடத்துபவரை இங்கே பிராமணன் என்கிறோம். ஆனால் உண்மையிலே ஒருவர் பிறருக்கு பாடம் நடத்த அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, அவர் தானும் உணர்ந்து பிறருக்கும் உணர்த்தக்கூடிய தெளிவு பெற்றவர் என்பது தானே இருக்க முடியும். தான் புரிஞ்சுக்காத ஒரு விஷயத்த பாடம் நடத்த சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்ப தானும் உணர்ந்து அதை பிறருக்கும் உணர்த்துபவர் யார்? அவர்தான் குரு எனப்படுபவர். கு என்றால் இருட்டினை நீக்குபவர். அதுதான் குரு என்று சொல்லப்படுகிறது. அப்படி அந்த தான் உணர்ந்தவர் என்று பிராமணன் என்பதை சொல்லுகிறோம். ஏனென்று சொன்னால், எதை உணர வேண்டும் என்பது தானே முக்கியமான வினாவாக இருக்க முடியும். அன்பர்களே, யாரோ இதற்கு அதிகாரி. இந்த பிரபஞ்ச தோற்றம், ஏரியக்க மண்டலம், கேலக்சி, இதெல்லாம் எங்கிருந்து வந்தது? ஒரு கேள்வி நமக்கு சந்தேகம் வந்திருக்கா இல்லையா? சந்தேகம் வந்திருக்கணும் நிச்சயம். சந்தேகம் வந்தாதான் நாம சிந்திக்கிறோம், ரைட்டா இருக்கோம்னு அர்த்தம். அப்போ மனிதன் எவ்வாறு வந்தான்? அதுக்கு விடை கண்டார்கள். குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன் என்று கண்டார்கள். விலங்குகள் எங்கிருந்து வந்தது? விலங்குகள் ஐயறிவுடையவை என்று பார்க்கிறோம். அப்போ ஓரறிவு தாவர முறை வரையவே சிந்திக்க முடிகிறது. அதற்கு முன்னதாக பஞ்சபூத தோற்றங்களும் அதனிலே முதலாவதாக ஆகாசம் என்பதை அறிவோம். அப்படி முன்னோக்கி சிந்தித்து கொண்டே போகிற போது எந்த ஒன்றிலிருந்து இவை அத்தனையும் மலர்ந்திருக்கிறதோ அந்த பேருண்மையை யார் ஒருவர் உணர்ந்தார்களோ இந்த பேருண்மைக்கு ஒரு பெயர் வைத்தார்கள். பல பெயர் உண்டு. இப்ப இந்த தலைப்புக்கு பொருத்தமான பெயர் என்று சொன்னால் பிரம்மம் என்ற வார்த்தையை எடுத்துக்கொள்ளலாம். பிரம்மம் என்றால் இறைநிலை, அதாவது பிரம்மத்தை உணர்ந்தவர்கள், இறைநிலையை உணர்ந்தவர்கள், இறைநிலையை அறிந்தவர்கள், அவர்களைத்தான் இங்கு பிராமணர்கள் என்று சொல்லப்படுகிறது. மற்றபடி இன்றைக்கு கருத்திலே சிந்திக்கக்கூடிய உலகியல் சிந்தனையில உயர்ந்த ஜாதி என்றும், அடுத்தது சத்திரிய, வைசிய, கடைசியா சூத்திரர்கள் என்று சொல்லக்கூடிய தாழ்த்தப்பட்டவர்கள் என்றெல்லாம் சொல்லுகின்ற பொருளிலே இதனை சிந்திப்பதற்கு வேலையில்லை. பிறப்பினால் அல்ல பிராமணன் என்பதை அறிவோம். முதல்ல பிராமணனா பிராமண வயத்துல பிறந்துட்டதுனால மட்டுமே பிராமணன் இல்லை. அதே பிராமணனுக்கே
துவிஜன் என்று ஒரு பெயர் உண்டு. ஏன்னா என்னைக்கு அந்த அந்தணன், அந்த ஒரு மனிதன் அங்கே காயத்ரி மந்திரத்தை உபதேசமாக எடுக்கிறானோ அன்றைக்கு அந்த பூணூல் கல்யாணம் செய்யறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அன்றைக்கு அவன் மறுபிறப்பாளனாக பேசப்படுகிறது. இன்னொன்று கூட இந்த நேரத்துல எனக்கு நினைவுக்கு வருகிறது. கிறிஸ்துவம், கிறிஸ்டியானிட்டி நமக்கு தெரியும். அதுலேயும் கூட பிறப்பினாலே மாத்திரம் கிறிஸ்தவன் என்று ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. அதாவது பிறந்து விடுகிறார்கள், ஆனால் பின்னர் அவர்களுக்கு ஒரு மாற்றம் நாள் உண்டு. இயேசுவுக்குள் உயிர்த்தல், இயேசுவுக்காய் உயிர்த்தல்னு ஒரு மாற்றம் உண்டு. அதுக்கு பேர் தான் பேப்டிசம் என்று சொல்லக்கூடிய ஞானஸ்நானம் என்பது. அப்ப அந்த ஞானஸ்நானம் எடுத்தவர்களைத்தான் அன்றைக்கு இயேசுவுக்குள் மலர்ந்தார் என்று சொல்லி புதிதாக பெயரிட்டு அழைத்து அங்கே மறுபிறப்பாளனாக கருதப்படுகிறது கிறிஸ்டியானிட்டியிலே. அதே போலத்தான் இங்கே பிரம்மத்தை உபதேசிக்கக்கூடிய காயத்ரி மந்திரத்தை, ஏன்னா காயத்ரி மந்திரம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம், தெரியலாம், தவறில்லை. ஏன்னா அந்த காயத்ரி மந்திரம்ங்கிறத என்னுடைய இளமை பருவத்திலேயே நான் 50 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே படிக்கிற காலத்திலேயே நம்ம திருச்சி பக்கத்துல திருப்பராய்த்துறை கேள்விப்பட்டிருப்பீங்க, ராமகிருஷ்ண தபோவனம், அதனுடைய சித்வானந்த சுவாமி எழுதுற புக்கு. அது அப்பெல்லாம் ஒரு 4 ரூபாயில கூட இருக்கலாம், அவ்வளவு விலை குறைவான ஒரு மலிவு பதிப்பாக போட்டிருப்பாங்க. காயத்ரி மந்திரம் என்று, காயத்ரி என்று. இந்த காயத்ரி என்றால் என்ன என்று சொன்னால், காயானு திராயத்தை, உச்சரிப்பவனை ரட்சிப்பது என்று பொருள். யார் ஒருவர் அந்த மந்திரத்தை புரிந்து உணர்ந்து உரைக்கிறாரோ, பாராயணம் பண்றாங்களோ, அவங்களுக்குள்ள அந்த பிரம்மம் நிலைப்படுத்தப்படுகிறது என்பது அடையாளம். அதனால்தான் காலை மாலையும் சந்தி பொழுதிலே செய்கிறது, சந்தியா வந்தனம் என்று சொல்லுவார்கள். அப்பதான் காயத்ரி மந்திரத்தை சொல்லி செய்யணும். ஏன் இங்கே இதற்காக இங்கே சொல்லுகிறேன் என்று சொன்னால், பிறப்பினால் அல்ல, வேறு வகையிலும் அந்த 4 பிரிவுகள் சொல்லப்படுகிறது இல்லையா, அதிலே கூட பிறந்திருக்கலாம். ஆனால் யார் ஒருவர் தம்மிலே இறை பொருளை உணர்ந்தார்களோ அவங்கதான் பிராமணர்கள். இதுதான் இன்றைய தலைப்பினுடைய தனிச்சிறப்பு. சரி, இதை மட்டுமா சொல்றதுக்கு வந்தீங்க ஐயா அப்படின்னு நீங்க கேட்கலாம். அப்படி பிரம்மத்தை உணர்ந்த, நிறைவு பெற்ற, முழுமை பெற்ற பிராமணன் என்று சொல்லக்கூடிய ஒருவர், அவருடைய லட்சணங்கள், அடையாளங்கள் எப்படி இருக்கும் என்பது பேசப்படுகிறது பாருங்க. அப்ப இறை உணர்வு பெற்றவர் எப்படி இருப்பார், வேணுமா இல்லையா? அது எங்க பேசப்படுது தெரியுமா? நாம் எல்லாம் இந்துக்கள் என்று பெருமையோடு சொல்லிக் கொள்ளுகிறோம். இன்னும் சொல்ல போனா ஒரு சாரார் இந்து மதத்தை நான் தான் காப்பாற்ற போறேன்னு புறப்பட்டு இருக்காங்க. அதை யாராவது தோற்றுவிச்சிருந்தாதான் அதை யாராவது அழிக்க முடியும். இந்து மதம் என்பது யாராலும் தோற்றுவிக்கப்படவில்லை. எப்பொழுது தோன்றியது, யாரால் தோற்றுவிக்கப்பட்டது என்ற கேள்விக்கு இந்து மதத்துக்கு விடை இருக்கா? இல்லை. மற்ற மதங்கள் எல்லாம் இன்னாரால் தோற்றுவிக்கப்பட்டது, அதற்கு மூல நூல் என்னது. இப்ப சீக்கியம்னா குருநானக் கிரந்த் என்ற நூல் உண்டு. அது மாதிரி நமக்கும் நூல் உண்டு. எதுன்னா வேதங்கள், இதிகாசங்கள், ஆரண்யங்கள், உபநிடதங்கள் எல்லாம் வந்து கடைசியா அந்த இதிகாசங்கள் 2ல மகாபாரதத்தினுடைய மையக்கருவாக பேசப்படுவது பகவத்கீதை. அந்த பகவத்கீதையில 2வது அத்தியாயத்துல மிக முக்கியமானது. நாமெல்லாம் இந்துக்கள் என்று சொல்லிக்கொண்டு பகவத்கீதை படிச்சிருக்கீங்களான்னு கேட்டா
திருன்னு முழிக்க கூடாது. சரியா? அதாவது இந்துக்களாக இருந்து கொண்டு பகவத்கீதை படிச்சதில்லைன்னு சொல்றவங்க எவ்வளவு பேர் இருக்கீங்க? அது இந்த கேள்விக்கு விடை சொல்றது கஷ்டமா தான் இருக்கும். நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் அந்த பகவத்கீதையில அர்ஜுனன் கேட்கிறான் கிருஷ்ண பரமாத்மா கிட்ட, ஒரு நிறை ஞானி எப்படி இருப்பார் என்று. இந்த கேள்வி அவசியமா இல்லையா? அவசியம்தான். ஒரு நிறை ஞானி, ஒரு பக்குவமானவன் எப்படி இருப்பான்? அந்த இலக்கணங்கள் அத்தனையும் ஒரு பிராமணனுக்கு பொருந்தக்கூடியது. ஒரு பிராமணன் என்றால் பிரம்மத்தை உணர்ந்தவர், இறை உணர்வு பெற்றவர், கடவுளை உணர்ந்தவர் யாரோ அதுதான். புரிகிறதா? இப்ப அந்த சிந்தனை தான் இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்ள இருக்கிறோம். இப்ப அப்படிப்பட்டவனுக்கு என்ன பெயர் கொடுக்குறாங்கன்னா நிறைமதி உடையவன் என்று சொல்லப்படுகிறது. அறிவிலே முழுமை பெற்றவன். ஏன்னா இப்ப ஐயங்கள் ஆசிரியர் இடத்துல இல்ல அப்பா அம்மா கிட்ட இல்ல வேற யார்கிட்டயோ போய் சேர்ந்து எனக்கு தெரியல சொல்லிக் கொடுங்கன்னு கேட்கறது ஒரு கஷ்டம் உண்டா இல்லையா? இப்படி இந்த கற்றலுக்கு வயது உண்டா? இந்த கற்றலுக்கு வயது இல்லை. எனக்கு 74 ஆகுது. நானும் இப்பொழுது தொடர்ந்து ஒரு 30 நாட்களாக ஒரு காலை நேர வகுப்பிலே பாடம் பயின்று கொண்டிருக்கிறேன். எனவே கற்றலுக்கு வயது தரம் வித்தியாசம் தேவையில்லை. அப்படி இந்த கற்றல் என்பது எவ்வளவு நாளைக்கு தொடர்கிறது என்று சொன்னா, ஒரு கட்டத்துல கற்றல் நிறைவு பெற்று கற்றறிவு முடிந்து முற்றறிவாக மாறும். புரியுதா? கேள்வி கேட்டு விஷயங்களை வாங்கிட்டே இருக்கோம். ஆனா உலகியல் ஞானங்கள்ல இன்னும் எவ்வளவு வேணாலும் வாங்கிட்டாலாம். கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவுன்னு சொன்னாங்க இல்லையா? அப்ப கற்றல். ஆனால் ஆன்ம ஞானத்தை பொறுத்தவரையிலே, இறை ஞானத்தை பொறுத்தவரையிலே, இறை உணர்வு என்கின்ற கடவுள் அறிதல் என்று எடுத்துக்கொண்டால், ஒரு இடத்துல இந்த கேள்வியும் கேள்விக்கு பதிலும் அப்படியே பயணப்பட்டுக்கிட்டே போய் கடவுளை உணர்ந்தேன், நிறைவு பெற்றேன்னு ஒரு இடம் வரும். அந்த மாதிரி பெரியவங்க எல்லாம் பாடியிருக்காங்க. இன்று நான் நிறைவு பெற்றேன் அப்படின்லாம் பாடியிருக்காங்க. அப்ப இந்த பயணத்துல ஒரு கம்ப்ளீஷன் ஒண்ணு இருக்கணுமா இல்லையா? இன்னும் நான் கடவுளை தேடிக்கிட்டே தான் இருக்கேன்னு சொன்னா சரியா வருமா? நண்பர்களே, ஒரு சிறந்த உதாரணம் சொல்ல விரும்புறேன். காந்தியடிகள் அவர் தான் லைஃப பூரா கலப்பில்லாத உண்மையை பேசி சத்திய சோதனைன்னு நடந்ததை பூரா அப்படியே சொல்லிக்கிட்டே வர்றாரு. சத்திய சோதனை படிச்சிருக்கீங்களா இல்லையா? படிச்சிருக்கணும். சத்திய சோதனையில நான் கடவுளை தேடிக்கொண்டிருக்கிறேன், அடைய முற்படுகிறேன் என்று சொல்லுகிறேன். நான் இன்னும் அந்த வழியில பயணப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்றேன். அப்புறம் கடவுளை கண்டுகொண்டேன்னு ஒரு இடத்துல சொல்றேன். அப்ப எதை கடவுள்னு சொல்றார் தெரியுமா உங்களுக்கு? சத்தியமே கடவுள் என்று சொல்லுகிறேன். ஆம், உண்மை அதுதான் கடவுள். சத்தியமேவ ஜெயத்தேன்னு சொல்றாங்கல்ல, வாய்மையே வெல்லும் என்பது. அப்ப அந்த உண்மைக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்ப்போம். உண்மைக்கு அர்த்தம் உள்ளே அடங்கியுள்ள மெய்ப்பொருள் என்பதுதான் உண்மை என்பது. பாருங்க, உண்மைன்னா நீங்க பொய்யுக்கு எதிர்ப்பதும் உண்மைன்னு இதுவரையில நினைச்சிருப்பீங்க. இல்லை. அப்ப அந்த உள்ளே அடங்கியுள்ள மெய்ப்பொருளாகிய பிரம்ம ஞானத்தை பெற்றவர், பிரம்மத்தை உணர்ந்தவர், தன்னுள்ளே இறைவனை உணர்ந்தேன் என்று சொல்லக்கூடிய தெளிந்த ஒரு ஞானி ஒருவர் உண்டென்று சொன்னால் அவரை தான் நிறைமதி உடையோன், அதாவது ஸ்திதப்பிரக்ஞன் என்று சொல்லப்படுகிறது.
சிவப்பிரஜன் என்ற சொல்லுக்கு தமிழாக்கம் நிறைமதி உடையோன், அறிவிலே முழுமை பெற்றவன் என்பது. இப்பதான் பிராமணன்ற சொல்லுக்கு அர்த்தம் முடிச்சிருக்கிறோம். இப்ப பிறந்து விட்ட யாருமே என்ன பண்ணலாம், நான் யார், நான் எங்கிருந்து வந்தேன், இந்த உலக தோற்றத்துக்கு மூல காரணி என்ன, அப்ப யாரோ இதற்கு அதிகாரி, ஒரு கண்ணுக்கு தெரியாத எங்கும் நிறைந்த என்றைக்கும் உள்ள ஒரு பேராற்றல், ஒரு இயக்கம், பேரியக்கம், சரியா, அதுதான் இருக்கணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து தேடி கண்டு கொண்டவர்கள் அவங்க எப்படி இருப்பாங்க, அதுதான் இன்னைக்கு நாம சிந்திக்க போறோம் நண்பர்களே. முதல்ல அவனுக்கு மனதுல நிறைவு இருக்கும். இனிமேல் நான் அறியணும்ன்ற தேடுதல் முடிஞ்சு போகும். இன்னும் சொல்ல போனா கேள்விகள் அற்ற இடம் என்று சொல்லக்கூடியது. பாருங்க, கேள்வியே இல்லாத நிலை என்று ஒன்று வரும். அப்ப அவன் எப்படி இருப்பான்னா, அறிவிலே தெளிவோடு இருப்பான். அவனுக்கு எதையும் அடைய வேண்டும் என்ற வேட்கையும் தீர்ந்து போயிருக்கும். நம்மளெல்லாம் கேட்டா என்ன சொல்லுவோம், எனக்கு சம்பளம் இப்ப 50,000 தான்ப்பா வருது, பத்தல, இன்னொரு 80,000 சேர்த்து வந்தா நல்லா இருக்குமா. 80,000 ரூபாய் வருமானம் வாங்கிட்டு இருக்கிறவே நான் ஒரு 1.5 லட்சம் சம்பாதிச்சா நல்லா இருக்குன்னு நினைப்பாங்க. அப்ப இந்த பொருள் தேடுதலுக்கு சாச்சுரேஷனே கிடையாது, நிறைவே கிடையாது, அது கோயிங் ஆன் ப்ராசஸ். அப்ப அதனால்தான் எதற்கும் ஏக்கம் இல்லாதவன் எவனோ அவனே பிராமணன் என்று அறியப்படுகிறோம். அதே போல எது நடந்தாலும் பாருங்க, என்னுடைய கடமையை மட்டும் செய்வேன், இதைத்தான் பகவத்கீதை சொல்லுது. நாம் அறிந்திருப்போம். நீங்க பகவத்கீதையே படிச்சதில்லைன்னு சொன்னா நான் உங்களை ரொம்ப கண்டிக்கிறேன், படிங்க. ஏன்னா நம்முடைய முக்கியமான இந்து மத சாரம் அந்த நூல். அப்படியே படிக்கலைன்னாலும் இப்ப அதனுடைய அப்டாக்ட நான் சொல்றேன். பகவத்கீதையினுடைய அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? அப்டாக்ட், கடமையை செய், பலனை எதிர்பாராதே என்பதுதான் பகவத்கீதையினுடைய சுருக்கம். என்ன வந்துடுது, முதல்ல கடமையை செய், தை டியூ யுவர் டியூட்டி. நண்பர்களே, கடமை என்பது இன்னும் பிரிச்ச அர்த்தம் பார்த்தோம்னா, கடன் மை வெகுதி பெற்று கடமை என்றாமல். அப்ப கடன் என்பது என்ன? டியூ. டியூன்னா என்ன? கடன் பட்டிருக்கோம். யாருக்கு? அடுத்த கேள்வி வரணும். முதல்ல நம்மை பெற்றவர்களுக்கு கடன்பட்டு இருக்கிறோம். அதனால்தான் மாதா, பிதா, அப்புறம் அறிவு கொடுத்த குரு, அப்புறம் அந்த குரு சொல்லி உணர்த்தி கொடுத்த கடவுள், தெய்வம். அப்ப மாதா, பிதா, குரு, தெய்வம் என்று 4ஆக வரிசைப்படுத்தினார்கள். அப்படிப்பட்ட அந்த ஒரு சிறப்பான ஒரு உண்மை பொருளை உணர்ந்து கொண்டவர்கள் தன்னுடைய கடமையை முறையாக நிகழ்த்துவார். நிகழ்த்தியே ஆகணும். நம்முடைய கடமையிலிருந்து தவறுவதற்கோ, எக்ஸம்ஷன் விலக்கு கேட்பதற்கோ, தள்ளுபடி கேட்கறதுக்கோ, செய்ய மாட்டேன்னு மறுக்கிறதுக்கோ உரிமையே இல்லை. ஏன் சொல்லுங்க பார்ப்போம். இப்ப இந்த உடல் தந்தை தாய் ஈருடலும் ஒன்று சேர்ந்து தழைத்த ஒரு உயிராகி உலகில் வந்தோம். ஆனா அதே ஆள் தான் இருக்குமான்னா, உடல்ல வளர்சிதை மாற்றம் நடந்துகிட்டே இருக்கு, செல்கள் எல்லாம் அழிந்து கொண்டே இருக்கிறது, புதிதாக செல்கள் தோன்றுகிறது. இது விஞ்ஞானம் ஏற்றுக்கொண்ட உண்மை. இப்ப
12 வருஷங்களுக்கு ஒரு முறை த ஹோல் பாடியில் இருக்கக்கூடிய எல்லா செல்களுமே ரெனிவேட் ஆயிடுது. அப்ப பழைய சோமசுந்தரமே இல்லை. அதுதான் அந்த மாற்றம், செல்களினுடைய புதிய மலர்ச்சி, தோற்றம். இது எவ்வளவுக்கு எவ்வளவு குறைதோ இந்த புதிய செல்களுடைய தோற்றம், சிதைவு அதிகமாகும் போது முதுமை என்று சொல்லுகிறோம். அதே ஆற்றல் இருந்தா, நாம் ஆற்றல் களமாக இருக்க பழகிவிட்டால், தவம் செய்து தியானம் செய்து, அப்ப முதுமையை தள்ளி போடலாம் என்பது ஒரு சிறப்பான செய்தி. இருக்கட்டும். அப்ப நான் செய்ய வேண்டிய கடமையை செய்யறேன், அதுல ஸ்ட்ராங்கா இருப்பான். இப்ப காந்தியடிகள் கூட சில விரதங்களை மேற்கொண்ட வகையில அவர் ரொம்ப உறுதியா இருந்தார். நான் பால் குடிக்க மாட்டேன்னு முடிவெடுத்துட்டார். உடம்பு சரியில்லாம இருக்கீங்க, பாலை குடிச்சாதாயா உடம்பு தேரும்ன்றாங்க. நான் எடுத்ததுதான் விரதம், பால் குடிக்க மாட்டேன். இப்போ அதுக்கு எக்ஸாமிஷன் தான் கேட்டாங்க டாக்டர்ஸு. சரிப்பா, ஆட்டுப்பாலாவது குடின்னு. அப்புறம் ஆட்டுப்பாலும் நிலக்கடலையும் குடிச்சு உடம்ப அவரு பார்த்து கொள்ள வேண்டி வந்ததுன்றது கதையை நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. அப்படி கொண்ட ஒரு நோக்கத்தை அடைவதிலே அந்த ஒரு தெளிந்த ஒரு பற்றாளனாக இருப்பான், எதற்கும் முரண்படாதவனாக இருப்பான். ஏன்னா இந்த உலகம் என்பதை என்னன்னு கேட்டா, நல்லது கெட்டது, வெறுப்பு வெறுப்பு, பாவம் புண்ணியம், சுக துக்கம், ஆண் பெண், பகல் இரவு என்று இரட்டைகளால் ஆனது இந்த உலகம். நன்று தீதுன்னு கேட்குறீங்களா? எதை செஞ்சா நல்லதுங்க, எதை செஞ்சா கெட்டதுங்க, கேள்வி கேட்குறீங்களா இல்லையா? இப்ப இங்க என்ன இருக்கு? 2 இருக்கு. ஆண் பெண், பகல் இரவு, நன்மை தீமை என்று, வெளிச்சம் இருட்டு என்றெல்லாம் 2 2ஆக இருக்கிறது. ஒரு நாணயம் என்று எடுத்துக்கொண்டால் பூவா தலையான்னு 2 பக்கமா இருக்கு. இப்ப இந்த 2ஆக இருக்கிறது தான் சிறப்பு. அதுதான் உலகத்தினுடைய இயல்பு என்று புரிந்து கொண்டவன் இன்பம் வரும்போதும் இனிதென மகிழார், துன்பம் வந்துற்ற போதும் துள்ளென துவளார். புரியுதா? இப்ப பிராமணனை பற்றி பேசிட்டு இருக்கோம். ஒரு நல்ல அறிவிலே முழுமை பெற்றவன், தெளிவு பெற்றவன், ஞானம் பெற்றவன், அப்படி ஒரு தெளிந்த ஒரு ஞானி எப்படி இருப்பான்னு கேட்டா, இந்த உலகத்துல நாமெல்லாம் என்ன பண்றோம்? எனக்கு எப்பவும் சுகமாவே இருக்கணும், ஏசியிலேயே இருக்கணும், வெயில் அலைஞ்சா எனக்கு கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறேன். எப்போ என்னுடைய புல இன்பங்களை எனக்கு கிடைச்சிட்டே இருக்கணும், அது கிடைக்கலன்னா துன்பப்படணும். கரண்ட் போயிடுச்சுன்னா என்ன பாடு வர்றான் மனுஷன், பார்த்துருப்பீங்கல்ல. அட என்னையா ஃபேனும் ஓடல, தூங்கவும் முடியல, டிவி பார்க்க முடியல, லைட்டு வெளிச்சம் இல்லை, சின்ன விளக்கேற்றி வச்சுக்கிட்டு தான் பார்க்க வேண்டியிருக்கு, ரொம்ப கஷ்டப்படுறேன். ஏன்னா மனிதன் பழகி விட்டான் இந்த ஆடம்பரங்கள் வசதிகள் எல்லாம். ஆனால் இந்த புலன் தேவைகள் எல்லாமும், இதற்காக நாம் தேடி அனுபவிக்கின்ற இந்த முயற்சிகளும் செயல்களும் நிகழ்வுகளும் காலத்தினுடைய ஓட்டத்துல மகிழ்ச்சியாகவும் இருக்கும், துன்பமாகவும் இருக்கும். அதை எப்படி சொல்றது பாருங்க வள்ளுவம். இடுக்கண் வருங்கால் நகுக. இது இடுக்கண் அழியாமைன்னு ஒரு அதிகாரம் அதுல உள்ளது. இடுக்கண் வருங்கால் நகுக, துன்பம் வரும் வேளையிலே சரிங்க என்று சொல்லி வைத்தார் வள்ளுவர். சரிங்க. பாம்பு கடிக்கையில், பாழுமுடல் துடிக்கையில், யார் முகத்தில் பொங்கி வரும் சிரிப்பு. அப்ப இந்த உலக நிகழ்வுகள்ல உடம்புல உயிரோடு பிறவி எடுத்து வந்துட்டோம்னு சொன்னாலே நமக்கு என்ன இருக்கு இங்க? பொறுப்பு 2 தான் வரும். இன்பமும் வரும், துன்பமும் வரும்.
இருவேறு உலகத்து இயல்பு. திருவேறு தெள்ளியராதல் வேறு என்று சொல்கின்றார். இப்ப இது ரெண்டும் மாறி மாறி வருவதுதான் உலக இயற்கை என்று தெரிந்து கொண்டால் இப்ப என்ன வேலை இல்லை? அதான் தெரிஞ்ச விஷயமாச்சே. இரவும் வரும் பகலும் வரும் உலகம் ஒன்றுதான். உறவும் வரும் பெரிவும் வரும், அதுவும் இயல்புதான். இப்ப துன்பம் வரும்போது அதை பெரிதாக எண்ணி துன்பத்தை சுமந்து கொள்ள மாட்டார்கள் பண்பாளர்கள். இதுதான் நெற்று சத்து. ஒரு பிராமணன் எப்படி இருப்பான்? இன்ப துன்பங்களால், இந்த இரட்டைகளால் பாதிக்கப்படாதவன் எவனோ அவனே பிராமணன். நீங்க பிராமணன், யார் பிராமணன்ற தலைப்பை பார்த்த உடனே என்ன நினைச்சிருப்பீங்க? அப்படி குடுமி வச்சுட்டு பூணூல் போட்டுட்டு சட்டை போடாம பஞ்சகச்ச வேட்டி கட்டின ஒரு ஆளைத்தான் பிராமணன் நினைச்சிருப்பீங்க. இந்த அடையாளங்கள் எல்லாம் அல்லவே அல்ல. ஒரு வாழ்க்கை பயணத்துல அந்த பேராற்றலாகிய மெய்ப்பொருளோடு தன்னை இணைத்து கொண்டவர்கள் கேள்வி இல்லாத நிறைவு வந்துரும்னு சொன்னா இல்லையா? கேள்வியே இல்லை, ஆகா நிறைவா இருக்கு, சிறப்பா இருக்கு, நான் நிறைவா இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் வருமானு கேட்டா வரும், வந்திருக்கு, நானும் அனுபவிச்சேன். எல்லாருக்கும் அது வர முடியும். ஆனால் அதுக்கு யார் வழிகாட்டுறாங்க? அம்மா சொல்லி கொடுக்குறாங்க, அப்பா சொல்லி கொடுக்குறாங்க, தாத்தா பாட்டி சொல்லி கொடுக்குறாங்க, குரு சொல்லி கொடுக்குறாரு, ஆசிரியர் சொல்லி கொடுக்குறாரு. ஒருத்தருக்கு 3 குரு கூட இருக்கு. எனக்கு 3 குரு உண்டு. என்னுடைய பாட்டியார் முதல் குரு, அடுத்தது சிவலிங்கம் ஐயான்னு கடலூர்ல இருந்தாங்க, அவங்க என்னுடைய 2வது குரு. வேதாதிரி மகரிஷி என்னுடைய 3வது குரு. அப்ப குரு என்பவர் நம்முடைய அறியாமையை நீக்கி அறிவை உணர்த்தி கொடுத்து இறை உணர்வை தொட்டு காட்டி உணர்ந்து கொண்டேன் என்ற நிறைவு வந்தால் அவன் பிராமணன் என்பதுதான் இன்றைய சிந்தனை. புரியுதா? அவன் எப்படி இருப்பான்? மன்னிப்பு என்ற பலம் உடையவன் எவனோ அவனே பிராமணன். ஏன்னா அவன் பண்பாளன். அவனுக்கு வேறுபாடுகளோ தீமைகளை பற்றிய கவலையோ கிடையாது. வந்தா ரெண்டையுமே, நல்லது கெட்டது எல்லாத்தையும் சமமாகவே பார்க்கக்கூடியவன் தான் பிராமணன். பொறுமை உடையவன் எவனோ, மன்னிப்பு என்ற பலத்தை கொண்டவன் எவனோ, அற வழியில் செல்பவன் எவனோ அவனே பிராமணன். இப்ப நாம் அற வழியில தான் நடக்கிறோமாங்கிறதுக்கு என்ன ஒரு சீர்தூக்கல் இருக்கு பார்ப்போம். என்ன, எப்படி அதை எடை போடுவீங்க? நாம் அற வழியில தான் வாழறேன்னு நீங்க சொல்ல முடியுமான்னு ஒரு கேள்வி எடுத்துக்கணும். நான் எடுத்துக்கிறேன், நீங்க உங்களுக்கு எடுத்துக்கணும். அற வழியில போறேன்னா போக முடியுதா? உள்ளபடி அற வழியை ஃபாலோ பண்றோமா? முதல்ல அற வழின்னா எதப்பா, அதை சொல்லு. நீங்க சிந்திக்கிறது எனக்கு தெரியும். எது அற வழின்னா, நீங்க ஒன்றும் பஞ்சாங்கத்தை பார்த்துட்டு தேட வேண்டாம். ஒரு சுருக்கமா ஒன்று சொல்றேன், ஒரு சம்யம், ஒரு பைலா ஒன்று சொல்றேன், கேட்டுக்கோங்க. தனக்கோ பிறருக்கோ தீமை இல்லாததை செய். தனக்கோ பிறருக்கோ தீமை இல்லாததை செய். ஓகே, டன். அதே தற்காலத்திற்கும் பிற்காலத்திற்கும் அது தீமை இல்லாததாக இருக்க வேண்டும். இப்ப இன்னைக்கு நல்லா இருக்குன்னு செஞ்சுட்டு அது பின்னாடி உலகத்துக்கு கேடா இருக்கக்கூடாது. இப்ப கேரி பேக்கை வாங்கி எங்க பார்த்தாலும் போடுறோம், அது நெகிழி பை, அது பூமியில இப்ப விழுந்து படைஞ்சுக்கிட்டே இருக்கு. இப்ப நிலத்தடி நீரை பாதிக்குது, கண் கூட தெரியுது, நிலம் மாசுபட்டு போகிறது என்பது. இது மாதிரி செயலுக்குரிய விளைவு உண்டுங்கிற அறநெறியை புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் சொன்னாங்க, தனக்கும் பிறருக்கும் தீமை இல்லாத செய்யணும் ஒண்ணு, அதே தற்காலத்திற்கும் பிற்காலத்திற்கும் கூட பிற்காலத்துக்கும் தீமை இல்லாததும் செய்யணும். 2 புரிஞ்சுதா? 3வது, உடலுக்கோ அல்லது உள்ள உணர்ச்சிக்கோ, நமக்கு சரி பிறருக்கு சரி, உடலுக்கோ உள்ள உணர்ச்சிக்கோ தீமை பயக்காத செயல்
இந்த இப்ப 6 தானே சொன்னேன். இது எல்லாம் செய்யலாம். தனக்கும் பிறருக்கும் தற்காலத்திற்கும் பிற்காலத்திற்கும் உடலுக்கும் அல்லது உள்ள உணர்ச்சிக்கும் தீமை பயக்காத செயல்கள் எல்லாமே செய்யலாம். அப்ரூவ்டு. இப்ப இதுக்கு போய் எந்த பஞ்சாங்கத்தையும் நாம் எடுத்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இது நம்ம மனசுக்கு தெரியுமா இல்லையா? நான் கேட்கிறேன், நண்பரே, என்னுடைய உரையை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, ஏங்க உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கான்னு கேட்கிறேன். என்ன சொல்றீங்க? ஆமாங்க, எனக்கு மனசாட்சி இருக்கு, மனம் இருக்கு, அது சாட்சியாக இருக்கு, அறிவாகவும் மலர்ந்திருக்கிறது. எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது எனக்கு தெரியுமோ ஒத்துக்கிறீங்க. அந்த மனசாட்சி தான் உங்களை நடத்துது. அந்த மனசாட்சியின் குரல் தான் கடவுளின் குரல். புரியுதா? வேற ஒண்ணுமே இல்லைங்க. ரொம்ப சிம்பிளா தான் பாடம் படிக்கணுமே தவிர சும்மா பிராமணன்னா அப்படியாக்கும் இப்படியாக்குன்னு ஊர்பட்டது சொல்லிடுறதுல ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. புலன் இன்பங்களிலே பெரிதும் ஒட்டாதவன் எவனோ பொறாமை, தற்பெருமை, ஏங்குதல், வெறுப்பு, இது போன்ற குணங்களே இல்லாதவன் எவனோ அவனே பிராமணன். இப்ப சொல்லுங்க, பூணூல் போட்டா பிராமணனா? இல்ல. பிராமணன் எப்படி இருக்கணும்னா பிரம்மத்தை உணர்ந்தவன் பிராமணன். பிரம்மம் என்றால் என்ன? சிவம், வெட்டவெளி, பாழ். நான் சொல்லல, ஆழ்ந்து அகன்று முடிந்த முடிவில் பெரும் பாழையோன் பாடியிருக்காங்க. அந்த வார்த்தையை இங்க முன்னெடுத்து ஆளுகிறேன். வெட்ட வெளிதனை மெய்யென்றிருப்போர்க்கு பட்டயம் எதுக்கடி குதம்பாயின்னு பாடியிருக்காங்க. அந்த வெட்ட வெளியை பற்றி பேசுகிறேன். அதைத்தான் வேதாத்திரி மகரிஷி துரியாதீதம் என்று தவ பயிற்சியாக வழங்குகிறார். சரிதா? ஆகையினாலே பொறாமை, தற்பெருமை இல்லாதவன், எதற்கும் ஏங்குதல் இல்லாதவன், வெறுப்புணர்வு இல்லாதவன் எவனோ அவனே பிராமணன் என்று அறிக. முடியுமா? கொஞ்சம் நீங்க சேர்ந்து நோக்கி பாருங்க. நீங்க சொல்றீங்களே சார், இதெல்லாம் நடைமுறை சாத்தியம் உண்டா? என்கிட்ட வாங்க பேசுங்க, நம்ம பேசுவோம். பாசிபிள். அப்படி ஒன்றும் தூரம் இல்லை. சரியா? எல்லாரும் பயணப்பட்டு தானே போய் ரீச் ஆகிறோம். அப்ப ரீச் ஆகிற ஒரு அடைதல் கொஞ்சம் தள்ளி போகலாம் ஆளுக்கு ஆள். ஆனா யாருக்கும் அந்த அடைதல் விலக்கு இல்லை. எந்த அடைதல்? சர்வோதயம். காந்தியடிகள் வார்த்தையில சொல்றதுன்னா, ஏன்னா ஏற்கனவே காந்தியடிகளை வம்புக்கு இழுத்தாச்சு. நான் சத்திய சோதனை படிச்சிருக்கேன். அவர் யார் கடவுள்னு தேடுறேன்னாரு, கண்டுகிட்டேன்னாரு, சத்தியமே கடவுள்னாரு. அப்ப நீங்க கண்டுகிட்டீங்களா? நான் கண்டுட்டேன்னா? அதான் கேள்வி. நாமும் காண முடியும், உணர முடியும். துயரங்களுக்கு முடிவு கட்டியவன் எவனோ நுண்மான் நுழைபுலன் என்று சொல்லக்கூடிய பிராஸ்பிகாசிட்டி, எதையும் நுணுகி சிந்தித்து அதில் உள்ள மெய்ப்பொருளை உணர்ந்தவன் எவனோ அவனே பிராமணன். அதனால்தான் நுண்ணறிவு படைத்தவன் என்று சொல்லுகின்றார். இன்னும் சொல்ல போனா, சாமிய கடவுளை அடையணும் அறியணுங்கிறதுக்காக தான் நாம பயணப்பட்டுக்கிட்டோம். நல்ல விஷயங்கள். இப்ப நீங்க அன்பே சிவம் குழுவில் இணைஞ்சிருக்கீங்க. நானும் ஏதோ நான் என்னுடைய வயதுக்கும் அனுபவத்துக்கும் என்ன புரிஞ்சுதோ சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இதை அடையணுங்கிற உங்களுக்கு தேடுதல் இருக்கு, நீங்க அதனால வந்திருக்கீங்க, நாம பேசுகிறோம். இதுல ஒண்ணும் மாற்று இல்லை. ஆனால் இந்த அடைதலுக்காக முயற்சி செய்கிற பருவம் பிரம்மச்சரியம்னு வச்சாங்களே. பிரம்மச்சரியம் என்பதுதான் பிரம்மத்தில் சஞ்சரித்தல். இப்ப பாருங்க, பிரம்மத்தில் சஞ்சரித்தலை கம்ப்ளீட் பண்ணவே பிராமணன். இப்போ பிரம்மத்தை உணர்ந்தவன் பிராமணன். இப்படி கொஞ்சம் திருப்பி சொன்னான். பார்ப்பவன் எவனென பார்ப்பவன் பார்ப்பனன். கொஞ்சம் நல்லா கவனிங்க. பார்ப்பவன் எவன்? திரும்பி பார்க்கணும். இங்க எது இருக்கு, எது இருந்து பேசிட்டு இருக்கு? இங்க நான் யார்? அந்த நான் யாரை தானே பார்க்க சொல்லி பகவான் ரமண மகரிஷி சொன்னாரு இல்லைங்களா?
யார் போய் என்ன கேள்வி கேட்டாலும் முதல்ல என்ன பாரு கம்முன்றது, முதல்ல உனக்குள்ள போய் நீ யாருன்னு உணர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தார். அதனால்தான் அவர் மகான் ஆனார். அவர் தானும் உணர்ந்தார், பிறர் கேட்டதுக்காக சொன்னார். அவர் ஒன்றும் பிரச்சாரம் செய்யவே இல்லை வாழ்க்கையில். அதை புரிஞ்சுக்கோங்க. நான் அடைஞ்சிட்டேன் வாயா எல்லாருக்கும் சொல்றேன் அப்படின்லாம் சொல்லலை. அப்ப தானும் உணர்ந்து பிறருக்கும் உரைக்கணும். அந்த இடம்தான் குரு ஸ்தானம் என்று சொல்லக்கூடியது. எனவே அப்படி அடைதலிலே பயணப்படுகிறவர் அடைந்த போது அந்த அறம் பிரம்மச்சரியத்திலே பயணப்பட்டதாக இருந்தாலும் இல்லறத்துக்கு மாறுது. அப்புறம் பின்னாடி என்ன ஆகுது, 60 வயசுக்கு மேல துறவரமும் வருது. அப்புறம் பிரம்மச்சரியம், இல்லறம், வனப்பிரஸ்தம், சந்நியாசம் 4ஆ பிரிச்சு சொன்னாங்க. ஆனா இப்ப ஒரு அன்பர் கேக்குறீங்க, ஐயா இல்லறம் சிறந்ததா துறவரம் சிறந்ததா? பிரம்மச்சரிய காலத்திலேயே பிரம்மத்தை உணர முடியும்னு ஆயிடுச்சு. அப்ப காவி உடுத்திதான் சாமியை கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லைங்கிற உண்மையை புரிஞ்சுக்கோ. பிரம்மச்சரியம் என்பது 25 வயசுக்குள்ள அப்பவே இறை உணர்வு பெற முடியும். அதற்கு தான் குருகுல வாசம் வைத்தார்கள். ஏட்டுக்கல்வி, தொழிற்கல்வி, ஒழுக்க பழக்க கல்வி, ஆன்மீக கல்வி என்று 4 கல்விகளை முன்வைத்தார். வேற ஒண்ணும். அப்படி இந்த துறவரம் என்பது பெரிதா சிறப்பா, இல்லறம் என்பது சிறப்பா என்று ஒரு கேள்வியை முன்வைத்தால் வள்ளுவம் அழகாக சொல்லுகிறது, துறந்து போய் அடையிற பெரிய ஞானத்தை பத்தி எல்லாம் ஒண்ணும் பேச வேண்டாப்பா, துறவரம் தேவையில்லை, இல்லறமே சிறந்தது என்று வள்ளுவமும் பேசுகிறது. இல்லறத்து இருந்தும் இதயமடக்கிய வல்லவன் தானே மகாயோகி என்று பேசப்படுகிறது பாருங்க. அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிறையறிவு பெற்றவன், சிதப்பிரஜன், முழுமை அறிவு ஞானம் பெற்றவன், அவன் எப்படி இருப்பான்? அஹிம்சை என்ற ஒன்றை தவிர்த்தவன். சரியா? உயிர்கொலையை தவிர்த்தவன் எவனோ, எந்த உயிருக்கும் துன்பம் பயக்காதவன் எவனோ அவனே பிராமணன். பகைவரையும் வெறுக்காதவன் எவனோ அவனே பிராமணன். பகைவர்கிட்ட கூட என்ன வரக்கூடாது? வெறுப்பு வரக்கூடாது. எப்படி சொல்லுங்க பார்ப்போம். இப்ப எனக்கு யாரும் பகைவர் இல்லை, ஆனா ஒரு ஆளு என்ன போட்டு தள்ளணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. நான் அவரை பகையா நினைக்கல. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். எனக்கு யாரும் பகைவர் இல்லை, இப்படிதான் இருக்கணும். ஆனா யாரோ ஒருத்தர் இந்த ஆள் இடம் காலியாச்சுன்னா எனக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறார். அப்படிப்பட்ட ஒருவர், அவரை இப்ப பகைவர்ன்ற பேரு கொடுத்துக்குவோமா? அந்த பகைவர் என்ன பண்றாரு, இப்ப ஒரு மலையில ஒரு பாறையில படுத்து தூங்கிட்டு இருக்காரு. நம்ம பாக்குறோம், அவரு அப்படியே உருண்டுகிட்டே போய் தூக்கத்துல இந்த பாறை எண்டுக்கு போய் இனிமேல் அடுத்தது உருண்டா கீழே அதுல பாதாளத்துல போய் மாண்டு விடுவார். இப்ப நாம என்ன செய்யணும்? அந்த என்னை பகை என்று எண்ணுகிறவரையும் கூட மன்னித்து அருளி அவர் மனம் திருந்த உயிர் காக்கப்பட வேண்டும் என்று அவரை காப்பாற்ற முற்படுகின்ற அறிவு வேண்டும். அதுதான் பகைவர் இல்லை என்று எண்ணுகிற சாந்த குணமுடையவன் என்று இங்கே பேசப்படுகிறது. இது பிராக்டிக்கலா முடியுமா அப்படிங்கிறது நீங்க கணக்கு போட்டு பாருங்க. முடியும், முடிஞ்சுதான் ஆகும். இப்ப பிறரை புண்படுத்தாதவன் எவனோ உண்மையை உணர்ந்தவன். நான் முதல்ல சொல்லிட்டேன், உள்ளே உள்ள மெய்ப்பொருள் உண்மை. இப்ப எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு மெய்ப்பொருள் இருக்கு, அதுதான் பூதாகாசம்னு சொல்றோம். நமக்குள்ளேயும் மெய்ப்பொருள் இருக்கு, அதுதான் சித்தாகாசம்னு சொல்றோம். இந்த பிரபஞ்சம் கடந்து எங்கோ சூழ்ந்து இருக்கிறது, அதுதான் மகாகாசம் என்று சொல்றோம்.
ஆகாசம் எல்லாத்துலயும் ஒண்ணுதான். அந்த ஒன்றென்ற ஆகாசம் உண்டென்றும் தன்னுள்ளும் உணர்ந்த நிறைஞானம் பெற்றவன் எவனோ, அதைத்தான் உண்மையை உணர்ந்தவன் எவனோ அவனே பிராமணன். பாரு, இன்னும் அழகானவார். பாவ புண்ணியங்களில் பற்றில்லாதவன் எவனோ. வார்த்தை புரியுதா? இப்ப நமக்கெல்லாம் வாழ்க்கையில என்ன பாடம் எடுத்துக்கிறோம்? எது பாவம்னு தெரிஞ்சுக்கோ, அதெல்லாம் செய்யாது. எது எது நல்லதுன்னு தெரிஞ்சுக்கோ, புண்ணியமான செயல். போற காலத்துல சொர்க்கத்துக்கு போகலாம், கடவுள்கிட்ட போயிடலாம். நரகத்துக்கு போகாம தப்பிக்கணும்னா அப்ப நல்லதையே செய், கெட்டதை செய்யாது. இப்படி சொன்னது தானே பாவ புண்ணியங்கள். இதெல்லாம் உலகியல்ல வாழ தொடங்குறவனுக்குத்தான் இந்த கேள்வி. ஒன் ஹூ இஸ் ஆன் தி வே, அவனுக்கு தான் எது ரைட்டு, எது தப்பு, எது நல்லது, எது கெட்டது, எது செய்யலாம் செய்யக்கூடாது, இந்த கேள்வி எல்லாம். ஆனா இப்ப நாம பேசிட்டு இருக்கோமே இந்த நிறையறிவு பெற்ற ஞானி, அப்படி அந்த அறிவினை முழுமை பெற்றவருக்கு என்ன இல்லை? இப்ப பாவ புண்ணியங்களில் பற்றில்லாதவர்களாக இருப்பார்கள். சொர்க்கமே கிடைக்க போதியா ஒண்ணு செய்யணும், அப்படி ஒண்ணு எனக்கு ஒண்ணும் தனியா கிடைக்க வேண்டியதில்லை, எனக்குள்ள ஒரு நிறைவு இருக்குன்னு முடிச்சிருவார். அறியாமை நீங்கியவன் எவனோ. இப்ப பேசிட்டு இருக்கு யார் பிராமணன். இதனால பல புதிய பெரிய கருத்துக்களை நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. இப்ப இததான் ஞானம்னு சொல்றோம். ஞானம்னா உடனே ஏதோ பக்கத்து வீட்டு ஞானம், எதிர் வீட்டு ஞானம் இல்லையா? எனக்கெல்லாம் ஞானம் இப்ப எதுக்கு, 60 வயசுக்கு மேல பார்க்கலாம், அது இல்லை. எது என்ன ஏன் எப்படி எங்கிருந்து எதுவாக என்று அறிகிறது ஞானம். அதுதான் அருணகிரிநாதர் அறிவது பொருள்னு அருளிய பெருமாளைங்கிறார் கந்தர் அனுபூதியில. யாரு? அருணகிரிநாதர். அறிவது பொருள் என அருளிய பெருமாளே. அறிவதுதான் ஞானம். ஞானம்னா ஏதோ ஞானிக்கு உள்ளது, அதெல்லாம் என்கிட்ட வந்து சொல்றீங்களேன்னு கேட்டுறாருங்க தயவு பண்ணி. அறிவது இருக்கு, அறிவு இருக்கா இல்லையா? அறிய முடியுமா இல்லையா? அறியறதுக்கு உங்களுக்கு பொறுப்பு இருக்கா இல்லையா? அப்புறம் நீங்க ஏன் வழக்கிட்டு போறீங்க? அப்ப அறிவது பொருள் என அருளிய பெருமாளே. தன்னை அறிதலே தலைவனை அறிதலாம், தன்னை அறியாமல் தான் கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னையே அர்ச்சிக்கத்தான் இருந்தானே. இதுதான் அந்த முழுமை பேரு. அப்ப அப்படிப்பட்ட ஞானம் பெற்றவர் எவரோ, ஞானம் முழுமை பெற்றவர் எவரோ, இதுக்கு மேல கேள்வி இல்லைன்னு ஒரு இடம் வரும், அதுதான் அவங்க. அவரே பிராமணர் என்று சொல்லப்பட்டு. இதெல்லாம் பாரத்வாஜர் வசிஷ்டரிடையே எழுந்த விவாதம் என்று கூட சொல்லப்படுகிறது, யார் பிராமணன் என்பதை பற்றி. அப்படி ஏன்னா புத்தரும் யார் பிராமணன், முழுமை பெற்றவன் யார் என்று விளக்குகிறார். அதனால இந்த தலைப்புக்கு இப்ப இந்த சிந்தனை பொருத்தமானதுதான், சரியா? அதனால அப்படிப்பட்ட முழுமை பெற்றவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, பழைய வினைப்பதிவெல்லாம் முடிச்சிடுவாங்க. வினைப்பதிவு என்ன? பழைய வினை புகு வினைன்னு சொல்றோம் இல்லையா? வினைனால என்ன? செயல் செய்தா, மனதுனால நினைச்சாலும் கேடு நினைச்சாலும் பாவம் தான், மனதுனால நல்லதை நினைச்சா. இப்ப இது மாதிரி எண்ணத்தாலும் சொல்லாலும் பேச்சாலும் செயலாலும் தீமை பயக்காதது தான் நம்ம வாழ்க்கை நெறின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப இனிப்பழி புரியேன் புரிந்தவை கலைந்தேன்ற இடம் ஒண்ணு வரணும். அதுதான் இன்னைக்கு பேசிட்டு. ஏன்னா இது யார் பிராமணன்ற கேள்விக்கெல்லாம் சாமானியமா ஒரு 1 ஹவர்ல சொல்லிட்டு முடிச்சுட்டு போக முடியாது. இப்ப நான் இலக்கணங்களாக சொல்லிக் கொண்டிருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் நாம் வாழ்க்கையில் கடப்பது என்பது பெருமுயற்சியில தான் அடையும். சுலபமா ஆகாமிய கர்மா நீங்கிடுமா, சஞ்சித கர்மா நீங்கிடுமா, பிராரத்த கர்மா நீங்கிடுமா,
அது தனியாவே பேசணும். பாவப்பதிகளும் போக்கும் வழிகளும் ஒரு தலைப்பு தனியாவே பேசணும். சரியா? அப்ப இருள் சேர் இருவினையும் சேரா, இருள் சேர் இருவினை வள்ளுவம் சொல்லுகிறது. இருள் சேர் இருவினையும் சேரா, இறைவன் பொருள் சேர் இறைபொருள், இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு என்று சொல்லுகிறது. இப்ப இங்கே இருவினைன்னு காட்டி கொடுத்துட்றாங்க. அதுதான். அதனால இனி வினைப்பதிவு சேர்க்காத நிலை, அதுதான் சிறப்பு. பற்றின்றி கர்மம் செய்வது என்பது நீ செய்ய வேண்டிய கடமையை செஞ்சுட்டு போயிட்டே இரு. நான் அதெல்லாம் செஞ்சனே, எனக்கு திரும்பி அவங்க என்ன பண்ணாங்கன்னு திரும்பி கேட்கறதுக்கு உனக்கு ரைட் இல்லைன்னு சொல்லி கொடுத்தது தான் பகவத்கீதை. நாம இந்துக்களா இருக்கோம், ஆனா பகவத்கீதையை படிச்சது இல்லை, அது வேற விஷயம். அப்ப நம்மளை எங்க கொண்டு போய் நிறுத்துறதுன்னு தெரியல எனக்கு. ஒரு கிறிஸ்தவன்னா பைபிள் படிக்கணும், ஒரு இஸ்லாமியன்னா குரான் படிக்கணும், ஒரு சீக்கியன்னா கிரந்த் படிக்கணும். நாம் இந்துக்கள் என்று சொல்லிக் கொள்கிறோமே, கோயிலை காப்பாற்ற போறேன், சாமியை காப்பாற்ற போறேன், கலாச்சாரத்தை காப்பாற்ற போறேன். நீ ஒன்னையும் காப்பாற்ற வேண்டாம், நீ முதல்ல நீ யாருன்னு தெரிஞ்சுக்கோ. அதுதான் இந்து மதத்தினுடைய சப்ஜெக்ட். நான் யார் என்று தன்னை அறிந்த இடத்துல அறிவு முழுமை பெறுகிறது, அவன் தான் பிராமணன். இதுதான் என்னுடைய சப்ஜெக்ட். எனவே பற்றின்றி கர்மம் செய்பவன் எவனோ அவனே பிராமணன். இது நடக்கக்கூடாது என்ற சங்கல்பம், அதுக்கு பேர் முரண்படுதல் என்று சொல்லும். எது? எனக்கு இப்படித்தான் வேணும்னு சில டெசிஷனுக்கு வந்துடுறோமா இல்லையா? அந்த டெசிஷன் மேக்கிங் கூட நமக்கு ரைட் இல்லைன்னு சொல்லுது ஞானம். இதெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ் பிளேஸ். கொஞ்சம் நீங்க சிந்திச்சிட்டீங்கன்னா, ஏன் சார் சோமசுந்தர சார் இப்படிலாம் உங்க இஷ்டத்துக்கு வாரி விட்டுக்கிட்டு போறீங்க, இதெல்லாம் பிராக்டிக்கலா உண்மையானு என்கிட்ட வந்து சண்டையே கட்டுவீங்க. உங்களுக்குள்ள உள்ள அந்த அறியணுங்கிற தேடுதல் தெளிவு தீவிரமாக இருந்தாதான் இதெல்லாம் கேட்டுட்டு என்கிட்ட சண்டைக்கு வர முடியும். ஏதோ இந்த நேரம் கேட்குறோம், பொழுது போச்சு, கேட்டாச்சு, அடுத்து பாரு வேற யாரும் பேசிட்டு இருப்பாரு, அதை கேட்டுக்கிட்டு இருக்கலாம் டெலிகிராம்ல. அது கிடையாது. யூடியூப்ல போய் இன்னொன்னு கேட்போம், அதெல்லாம் கிடையாது. ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டா அதை கம்ப்ளீட்டா இன் அண்ட் அவுட் நோஹவ் பண்றது தான் அறிவினுடைய தனிச்சிறப்பு. அதனாலதான் கற்க கசடு அற கற்பவை கற்ற பின். எப்படி படிக்கணும்? கற்க கசடு அற, குற்றமில்லாமல் படி, குறை இல்லாமல் படி. கற்க கசடு அற கற்பவை, கற்ற பின்னால எப்படி இருக்கணும்? நிற்க, கற்றபடி நிற்கணும். இப்ப சத்தியமே கடவுள்னா சத்தியபடி வாழ முடியுதா? வாங்க பேசுவோம், அதைத்தானே சொல்றேன். நான் வாழ்வியல் வசந்த யோகான்னு வகுப்பு நடத்திக்கிட்டு இருக்கேன், புதன்கிழமை வரும். வாங்க டெலிகிராம்ல எனக்கு ஒரு ஓகே போடுங்க, லிங்க் அனுப்புறேன், பேசுவோம். வாரம் நிறைய சாதிக்கலாம். ஆனா இப்படிப்பட்ட ஒரு தேடுதலும் முயற்சியும் எதுவுமே எடுத்துக்காம எனக்கு இறையருள் அப்படியே வந்து லபக்குன்னு மேல இருந்து விழுகணும்னா அந்த பொய்யுரைகளுக்கெல்லாம் நான் ஆள் இல்லை. சரியா? அதனால்தான் புத்தர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாரு. ஞானத்தை பெறறதுக்கு உடலை வருத்தி கொண்டார், பட்னி கிடந்தார், விரதம் இருந்தார், தவம் செய்தார், தேடினார், அலைந்தார், கேள்வி கேட்டார். இப்படி எவ்வளவு முயற்சி செய்த போதும் அவருக்கு ஒண்ணுமே தெளிவு ஞானம் முழுமை முடியல. தேடுறதெல்லாம் விட்டாரு, போய் ஒரு மரத்தடியில உட்கார்ந்தாரு. அது போதி மரம் என்று சொல்லக்கூடிய அரச மரம். இன்றைக்கும் புத்தகயாவில் இருக்கு, நான் போயிட்டு வந்தேன் ஒரு தடவை. அந்த மரத்துக்கு கீழே அவர் உட்கார்ந்து ஒன்னும் செய்யாம சும்மா இருந்த போது அவருக்கு ஞானம் கிடைத்தது. சும்மா இருந்தாலே ஞானம் கிடைச்சதுன்னு அது ஈஸியா கஷ்டமா? சொல்லுங்க. அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை நான் முடிக்கணும் நீங்க ஆசைப்படுறீங்களா இல்லையா? சொல்லுங்க பாபு. நான் எல்லாம் ஒரு சிலர் நான் ஞானம் பெற்றேன்னு சொன்னான்,
உதாரணத்துக்கு பகவான் ரமணரை பத்தி எங்க பெரியவங்க அவங்க எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு, எங்க தாத்தாலாம் பகவான் ரமணரோட இருந்தவங்க. அதனால ரமணரை பத்தி நிறைய தெரியும். பகவான் ரமணர் 14 வயதுல ஞானம் பெற்றார்னு அறியப்பட்டது. அப்ப எனக்கு ஒரு 18, 19 வயசுன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு மட்டும் 14 வயதுலயே ஞானம் கிடைச்சிருச்ச, எனக்கு இத்தனை வயசாச்ச, எனக்கு இன்னும் கிடைக்கலையேன்னு ஒரு ஆதங்கம் வந்தது, வரணும், வரும். அதுதான் உண்மை. அப்படி நாம ஆதங்கப்பட்டாதான் முயற்சி செய்யறோம், அடைவோம்னு அர்த்தம். ஒண்ணுமே இல்லாம சாப்பிட்டு சாப்பிட்டு உட்கார்ந்து இருந்தா போதும், அதுவே நல்லா இருக்குன்னு நினைச்சா சரியா வருமா? உண்டு உண்டுறங்குவதே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரவேன்னு வாழ்ந்தா போதுமா? நீங்களும் தான் நானும் தான் வேலைக்கு போறோம், சம்பாதிக்கிறோம். ஏன்னு சம்பளம் வரணும். சம்பளம் எதுக்கு? 3 வேளை சாப்பிடணும், அப்புறம் வீடு கட்டி தூங்கணும். அப்ப சாப்பிட்றது, தூங்குறது, ஏந்திக்கிறது, உழைக்கிறது, சாப்பிட்றது, தூங்குறது, ஏந்திரிக்கிறது, உழைக்கிறது, உண்ணல், உறங்கல், உலவல், அனுபவித்தல், இந்த 4 விஷயங்கள். உண்ணல் செய்யறோமா, உறங்கல் தூங்குறோமா, அனுபவித்தல் செய்யறோமா, என்ஜாய் பண்றோம் இன்பங்களை. உண்ணல், உறங்கல், உலவல் சுத்தி வர்றோமா. அப்ப இந்த 4 விஷயத்த எல்லாரும் மிருகங்களும் செய்து நாமளும் செய்யறோம். அப்புறம் என்ன மிருகங்களை விட நம்ம பெட்டர்? சொல்லுங்க பார்ப்போம். பாக்குறோம் தெருவுல 4 கால் பிராணி சுத்திக்கிட்டு இருக்கு. சாப்பிடுது, உணவு தேடி ஓடுது, சுத்தி வருது, இன்பம் அனுபவிக்குது, இரவான படுத்து தூங்குது, ஏதோ சத்தம் கேட்டா எழுச்சி கொலைக்குது. இந்த உண்ணல், உறங்கல், உலவல், அனுபவித்தல் என்ற 4 காரியங்களை மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருந்தா அதை விலங்குகள் கூட செய்த அப்புறமே நீ பெரிய மனுஷன்னு சொல்லிக்கிறேன்னு நான் கேட்பேன். நீங்களும் யோசிக்கணும், சரியா? அதுதான் இன்றைய சிந்தனை. ஏன்னா அதனால்தான் பாடினா, ஏன் என்ற கேள்வி கேட்காமல் வாழ்க்கை இல்லை, நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்ந்ததில்லை. ஏன்னா இந்த கேள்வி முடிவுல நான் ஒண்ணு இல்லை, எனக்குள்ள பிரம்மந்தான் இருந்து நடத்துதுன்ற பிரம்மஞானம் வந்துடும். இந்த பிரம்மஞானத்தை தான் வேதாத்திரி மகிழ்ச்சி எங்களுக்கு எல்லாம் வகுப்பா சொல்லி கொடுத்தாங்க. புரியுதா? அந்த பிரம்மத்தை உணர்ந்தவன் தான் பிராமணன். அதான் என்னைய தலைப்பு சிந்தனை. புரியுதா? எனவே அவனுக்கு அக மகிழ்ச்சி என்று ஒரு நிலையான ஆனந்தம் இருக்கும், ஒரு நிலையான மகிழ்ச்சி இருக்கும், நீங்காத மகிழ்ச்சி ஒன்று உண்டு. மற்ற மகிழ்ச்சி எல்லாம் நல்லா ஸ்வீட் 1 கிலோ கிடைச்சது, சூப்பரா சாப்பிட்டேன், நல்ல விருந்து போட்டாங்க, சாப்பிட்டேன், கண்ணுக்கினிய காட்சி எங்கே, காதுக்கினிய இசை எங்கே, மெய்க்கினிய அனுபவங்கள் எங்கே என்று அலைந்தேனே அல்லாமல் அப்படின்னு வள்ளலார் இருப்பாரு. நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அந்த ஞானம், அந்த முழுமை தேடுனதெல்லாம் விட்ட போடுதான் புத்தருக்கு கிடைச்சது. அப்ப அததான் பரி நிர்வாண நிலை என்று சொல்லப்படுகிறது. நிர்வாணம்னா வேற அர்த்தத்துல சிந்திக்க கூடாது. உடை இல்லாம நிக்கிற நிர்வாணம் அல்ல இது. இங்கே அகந்தை கிழங்கை அகழ்ந்து எடுக்கும் தொழும்பர் உளக்கோயில் கேற்றும் விளக்கே அப்படிங்கிறாங்க. முதல்ல இந்த நம்மிடத்துல உள்ளத்துல இருந்து அகந்தை என்ற முனைப்பு நீங்க வேண்டும் என்பதுதான் சப்ஜெக்டே. அற்றது பற்றில் உற்றது வீடு. இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்க வச்சதுதான் பிராமணன். புரிஞ்சுக்கிட்டது தான் பிராமணன். அப்படி புரிஞ்சுக்கிட்டவங்க தான் பிரம்மத்தை உணர்ந்தவர். எனவே இந்த தெளிவு ஒருவர் பெற்றுவிட்டால் அவரும் பிராமணர் தான், அவரும் ஞானிதான். எனவே நீங்களும் அந்த நிலைக்கு போக முடியுமான்னு கேட்டா சத்தியமா சொல்றேன், உறுதியா சொல்றேன், நீங்களும் ஞானம் பெற முடியும், நீங்களும் ஞானிதான். ஆனா அதுக்காக கொஞ்சம் பேசணும், அறியணும், தெளியணும். பக்கத்துக்கு எனக்கு 3 குருமார் கிடைச்சாங்க. 72, 73லயே நான் எனக்குள்ள ஒரு நிறைய அறிவு பெற்றேன்.
இதுக்கு மேல கேள்வி கேட்கறதுக்கு வேலையே இல்லை, குரு கிட்ட போய் பாடம் கேட்க வேலை இல்லைன்னு ஒரு தெளிவு வந்தது. அதுதான் முழுமை என்று சொல்லக்கூடிய. ஆகையினால் நண்பர்களே, இப்படிப்பட்ட நிலையான ஆனந்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு அக மகிழ்ச்சி என்று பகவத்கீதை சுட்டி காட்டக்கூடிய அந்த ஒரு பெரும்பொருளை எல்லோரும் பெற முடியும். அந்த நிறையறிவு பெற்றவனுக்கு பெயர் தான் பிராமணன் என்று கூறி, அதை பற்றி பகவத்கீதை 2வது அத்தியாயத்துல ஸ்திதப்பிரஜ தரிசனம் என்று சொல்லுவது, அதை முழுவதுமாக காந்தியினுடைய உரையில நான் கிழமையில திரும்ப திரும்ப தினம் படிக்கிறது. அந்த அத்தியாயங்களை பூரா படிச்சுட்டே வர்றது. படிக்கிற காலத்துல பாடம் படிக்கிறதுக்கு முந்தி அதை ஒரு அரை மணி நேரம் படிச்சுட்டு தான் என்னுடைய கல்லூரி பாடத்துக்குள்ள போவேன். அது என்னை இந்த அளவுல கொண்டாந்து பேச வச்சிருக்கு, உணர வச்சிருக்கு. நல்ல இன்னைக்கு ஏதாவது தெரிஞ்சதோ தெரியாமலோ இந்த தம்பி இருக்காரு பாலகிருஷ்ணன், ஒரு பெரிய வம்பானவர். இவர் என்ன பண்றாருன்னா தலைப்பும்பார். நான் பார்த்தேன், எனக்கு இந்த தலைப்பெல்லாம் ஒரு லிஸ்ட் இருக்கு, அதை எதை வேணாலும் போடுங்கன்னு. அவர் கீழே உள்ள தலைப்பே கவலை ஒழித்தல், சினம் தவிர்த்தல், பாவப்பதிவு மாற்றம், இதெல்லாம் கேட்க மாட்டார். நேரா பிரம்மத்தை உணர்ந்த பிராமணன் யார் அப்படிங்கிறத கேள்வி இன்னைக்கு போட்டாரு. சிறப்பா என்னால் முடிந்த வரையில இன்றைக்கு பிரசன்ட் பண்ணியிருக்கேன். ஆராய்ந்து பாருங்கள், இது உங்களுக்குள்ளும் வேலை செய்யும், நீங்களும் ஞானி ஆகலாம் என்று கூறி, அதை உணர்ந்த பிரம்மத்தை உணர்ந்தவர் அனைவருமே பிராமணர் என்று கூறி, பிராமணர் என்பது அந்த பிறப்பு உயர்வுதாழ்வுனால வருவதில்லை. பிராமணனுக்கு பிறந்துட்டதுனால பிராமணன் இல்லை. பிரம்மத்தை உணர்ந்த அத்துணை பேர்களுமே பிராமணர்கள். அந்த பிராமணர்கள் எப்படி இருப்பார்கள் என்ற இலக்கணத்தையும் சொல்லிட்டேன்னு கூறி, சிந்தித்து பாருங்கள், உள்ள வாங்கி பாருங்க, அனுபவிச்சு பாருங்க. ரைட்டா தான் கணக்கு வரும். கணக்கு சரியா வரலன்னா என்கிட்ட கேளுங்க, எப்ப கேட்டாலும் நான் பதில் சொல்றேன்னு சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். எனக்கும் மகிழ்ச்சி, உங்களுக்கும் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பம் எல்லா வளங்களும் பெற்று சிறப்பாக வாழ அதே இறைநிலை இடத்தில் மனம் வைத்து மனதார வாழ்த்து மகிழ்கின்றேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலி நான் ஆக்சுவலா இந்த ஷெட்யூல்ல நீங்க எடுத்து கொடுத்தது நீங்க ரொம்ப நன்றி. முடிச்சுக்கலாம், ஏன்னா நான் வெளியே இருக்கேன், என்னால எதுவுமே பண்ண முடியல. அதனால யாராவது கேள்வி கேட்கறவங்க இருந்தா என் நம்பருக்கு கேள்வி கேட்க சொல்லுங்க. கேள்வி கேட்க சொல்றேன். என் நம்பர் வேணா உங்களுக்கு கொடுத்துருவேன். நான் கொடுத்தேன், ஒரே ஒரு ரெக்கார்டிங் மட்டும் ஆஃப் பண்ணிடுறேன்.